ஈரோட்டில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து கோவைக்கு விஜய் புறப்பட்டார். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த விமானம் சென்னையிலிருந்து கோவைக்கு புறப்பட தயாராக இருக்கிறது. முன்னதாக வீட்டிலிருந்து காரில் வந்த விஜய் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு புறப்பட சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தற்போது சென்னை விமான நிலையத்திற்குள்ளாக விஜய் சென்று கொண்டிருக்கிறார். இன்னொரு காட்சியில் அந்த தனி விமானத்தில் ஏறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். 81 நாட்களுக்கு பிறகு, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு மக்களை களத்தில் சென்று சந்திக்க இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். தற்போது விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கள விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். 81 நாட்களுக்கு பிறகு மக்களை களத்தில் சென்று சந்திக்க இருக்கிறார். கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக இந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய விஜயமங்கலம் பகுதியில் சரளை என்ற இடத்துல தான் திடல் அமைக்கப்பட்டிருக்கு. பிரம்மாண்ட விரிவான ஏற்பாடுகள். தற்போது சென்னை விமான நிலையத்தில் என்னென்ன ஏற்பாடுகள், யாரெல்லாம் வந்திருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் யாரு, அங்கே தொண்டர்கள் வந்திருக்காங்களா, அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன ரமேஷ்? ஈரோட்டில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தவேக தலைவர் விஜய் சென்னையில் இருந்து விமானம் மூலமாக கோவை செல்ல இருக்கிறார். கோவையில் இருந்து சாலை மார்க்கமாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் அவருடைய விமானம் சென்னையில் இருந்து புறப்பட்டுவிடும். ஒரு மணி நேரத்தில் அவர் கோவை சென்று அதற்கு பிறகாக சாலை மார்க்கமாக ஈரோடு செல்வார். இதுதான் அவருடைய பயண திட்டமாக இருக்கிறது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ஒரு திறந்தவெளி பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு கூட்டமாக நடக்கக்கூடிய இந்த கூட்டம் ஈரோட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அரசியல் வட்டாரத்திலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுவும் கூட்டம் நடக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கிய ஒரு பகுதி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் நடத்தக்கூடிய, அவருடைய செங்கோட்டையன் தலைமை நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்காகத்தான் விஜய் சென்னையிலிருந்து விமானம் மூலம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் புறப்பட இருக்கிறார். இந்த ஈரோடு கூட்டத்தில் விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்துல பெரிதும் இருக்கிறது. ஏனென்றால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு கூட்டத்தை விஜய் நடத்தியிருந்தாரு. ஆனால் அது ஒரு உள்ளரங்க சந்திப்பாக தான் இருந்தது. அதற்கு பிறகாக புதுச்சேரி மாநிலத்துல தான் திறந்தவெளி பொதுக்கூட்டத்துல விஜய் பங்கேற்று பேசியிருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த சூழல்ல தான் ஈரோடு அப்படிங்கிறது கொங்கு மண்டல அரசியல் தமிழகத்துல பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த சூழல்ல விஜயும் இப்போது கொங்கு மண்டலத்தை குறிவைத்து அங்கு தன்னுடைய அரசியல் பேச்சை இன்றைய தினம் பேச போகிறார். அவருடைய இன்றைய உரை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விஜயுடன் வேறு யாரும் வரவில்லை. விஜய் அவருடைய பாதுகாவலர்கள் மட்டும் இப்போது விமான நிலையம் வந்திருக்கிறார்கள். அவர் விமான நிலையத்திலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் கோவை சென்று அங்கிருந்து ஈரோடு செல்ல இருக்கிறார். நன்றி ரமேஷ். இன்னும் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜயனுடைய தனி விமானம் சென்னை விமான நிலையத்திலிருந்து கோவையை நோக்கி புறப்பட தயாராக இருக்கிறது. வெள்ளை நிற விமானம். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அவர் ஒவ்வொரு கலரில் விமானத்தில் பயணம் மேற்கொண்டுட்டு இருந்தார். இந்த முறை சென்னை விமான நிலையத்திலிருந்து வெள்ளை நிற விமானத்தில் தனி விமானம் மூலமாக அவர் கோவை செல்ல இருக்கிறார். கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக ஈரோடு விஜயமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய திடல் அமைந்திருக்கக்கூடிய சரளை பகுதிக்கு அவர் செல்ல இருக்கிறார். 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் காவல்துறையினர் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. 11 மணிக்குள்ள அவர் போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.